வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டது, கவர்ந்து கொண்டது. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து, ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து. வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே, மகிமை மகிமையே, என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து, ஆராதிக்க ஆர்ப்பரித்து. வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன். ஓ ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம், ஆராதிக்க ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், வல்ல இயேசு நம் தேவன். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆமென். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ள என்ன ஆனந்தம், என்ன நல்ல சபை முழுவதும் கைத்தட்டி விடுதலை ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. ஆமென். எனக்குள்ளே ஓ என்ன ஆனந்தம், ஆமென். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் புது மனிதனாக மாற்றினார், புது மனிதன். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே என்ன ஆனந்தம், ஆமென். விடுதலை இயேசு ராஜா எனக்குள்ளே இருக்கிறார். என்ன அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். சேர்ந்தாராதித்து வெற்றியை எனக்குள்ளே என்ன ஆனந்தம். விடுதலை நாயகர்
சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை இயேசு ராஜா வெற்றியை எனக்குள்ளே கர்த்தருடைய வசனத்தை வேகமாக கொஞ்ச நேரம் தியானிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் நாம் எடுக்கிற எல்லா பிரயாசத்தையும் ஒரு நாளும் மறந்து விடாதவர் என்கிற தலைப்புல அன்பின் பிரயாசத்தினுடைய பலனை நாம் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் தியானித்து கொண்டே இருக்கிறோம். நம்ம சின்ன சின்ன காரியத்தை கூட அவர் மனதில் வைத்து நமக்கு பலனை கொடுக்கிற ஆண்டவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் எப்படி கனம் பண்ணுவாரோ, ஊழியக்காரர்களுக்கும் ஊழியங்களுக்கும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் என் நாமத்து நிமித்தம் அதன் பலனை அடையாமல் போகான் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ ஏசப்பா என்கிற நாமத்து நிமித்தம் என்ன பிரயாசப்பட்டாலும் சரிதான். ஒரு சின்ன காரியத்தை நீங்கள் 10 ரூபா விதைத்தாலும் சரிதான், ஒரு 5 நிமிடம் தேவ சமூகத்தில் ஜெபித்தாலும் சரிதான், அதற்குரிய பலனை ஆண்டவர் கொடுக்கிறவர். அவர் மறக்கவே மாட்டார். மனிதன் மறக்கிறவன். மனுஷன் எப்போதுமே மறந்து போவான். உலகத்தில் நன்மையை பெற்ற எல்லா மனிதர்களுமே மறந்து போகிற மனிதர்கள். ஆனால் தேவனோ மறக்கிற தெய்வம் அல்ல, அவர் மறவாத ஆண்டவர், நீதியுள்ளவர். ஒரு சின்ன பிரயாசத்தையும் கர்த்தர் அதற்கு பலனை கொடுப்பார் என்று பல தேவ மனிதர்களை உங்களுக்கு முன்பாக நான் நிறுத்தினேன். அதில் விசேஷமாக சிரேனே ஊரானாகிய சீமோன், நீகர் எனப்பட்ட சீமோன், 20 மீட்டர் தூரம் அவன் சிலுவை சுமந்ததற்காக அவனுடைய சந்ததியை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். அலெக்சாந்தர் ரூப்புவின் தகப்பனாகிய சிரேனே ஊரானாகிய சீமோன். பவுல் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் 12, 13 அந்த வசனங்களில் வாசிக்கும்போது அந்த ரூப்புவின் தாய் எனக்கு தாய் அப்படிங்கிறான். எனக்கு தாயும் ரூப்புவிக்கும் தாயும் ஆகிய அப்படின்னு சொல்லுகிறான். அப்படின்னா சிரேனே ஊரானாகிய சீமோன் நீகர், ஒரு நீக்ரோ, புறம்பாக்கப்பட்ட உலகத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய அவனுடைய மனைவி பவுலுக்கு தாய் அப்படின்னு சொல்லப்படுற அளவுக்கு அவள் அவ்வளவு ஆவிக்குரிய நன்மையினால் நிரப்பப்பட்டாள். சீப்பொரு தீவான அந்த ரூப்புவும் அலெக்சாந்தரும் 2 பேரையும் கர்த்தர் அந்த தேசத்திலே கனத்துக்குரியவர்களாய் மாற்றினார்கள். அதில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது ரூப்புவின் மனைவியாகிய அங்கே பிரிஸ்கில்லாவா, ஆமாம், அவளை குறித்து அதிகமாய் பிரயாசப்பட்டால். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் பெர்சியாலை வாழ்த்துங்கள், அதற்கு முன்பாக திரிபேனாலையும் திரிபோசாலையும் வாழ்த்துங்கள். கர்த்தருக்குள் பிரயாசப்பட்ட அப்படின்னா பிரயாசப்படுற ஒரு ஃபேமிலியை பார்த்தா ஒரு 20 மீட்டர் சுமந்த சிலுவைக்கே அவங்க குடும்பம் அவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்து கனம் பண்ணினார் என்பதை தியானித்தோம். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்திற்காக செய்கிற ஒவ்வொரு பிரயாசத்தின் பலன் உங்கள் பிள்ளைகள் அனுபவிக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை கம்பீரமாய் கர்த்தர் அறுக்கும்படி உதவி செய்வார். சங்கீதம் 126ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி சியோனின் சிறையிருப்பை திருப்பும்போது சொப்பனங்காண்கிறவர்களைப் போல இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்கள் வாயை நகைப்பினாலும் எங்கள் நாவை சந்தோஷத்தினாலும் நிரப்ப பண்ணினார்.
ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்களாம். கண்ணீரோடு விதைத்தோம், கம்பீரத்தோடு அறுக்க பண்ணினார். அல்லித்தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், தாம் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே வருகிறான். அப்போ நீங்கள் எடுக்கிற எந்த பிரயாசத்தையும் ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. எல்லாவற்றையும் மனதில் வைத்து பலனை தருகிறவர். அப்போ இந்த பிரயாசம் படுகிறோம், இந்த பிரயாசம் வீணாக போகாதபடிக்கு அப்படின்னு சொல்லி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம சில வசனங்களை தியானித்தோம். 14ஆம் வசனத்திலிருந்து, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தின் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் வெளிப்படும் போது அந்த பிரயாசத்தின் பலனை பார்க்கணுன்னா அங்கே லூக்கா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி 21ஆம் அதிகாரத்தில் அவர் வெளிப்படும் போது என் தலையை நிமிர்ந்து சரீர மீட்பாகிய இந்த மீட்பு கெம்பீரத்தோட போகணும், நான் பார்க்கணும், பலனை பார்க்கணும். அவனவன் செய்யத்தக்க பலன் அவரோட கூட வருகிறது, அவனவன் செய்யத்தக்க கிரிக்கு தக்க பலன் அவரோட கூட வருகிறது. அப்போ அவர் வரும்போது நாம் பட்ட பிரயாசத்தின் பலனை பார்க்கணுன்னா எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் சொன்ன வேத வசனம் 15ஆம் வசனம் இப்படி இருக்கிறது. கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாயிருக்கும்படி நீங்கள் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இந்த சந்ததி, இந்த முழு உலகமே எப்படிப்பட்டிருக்கு? கோணலும் மாறுபாடுமான சந்ததி. அப்படிப்பட்ட சந்ததி நடுவில் தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம அதை தவிர்க்கவே முடியாது. இந்த உலகத்தில் விக்கிரகாராதனைக்காரர்கள் இருக்கிறார்கள், விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், கொலைகாரர்கள் இருக்கிறார்கள், பொய் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள். தாறுமாறான உலகத்தை பார்க்குறோம். நம்ம இப்போது தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகம் என்று இருக்கிறது. இஷ்டத்துக்கு விடப்பட்ட காட்டுக்கழுதையை போல இருக்கான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் என்கிற ஒரு பெரிய மாய வலை இன்னைக்கு தேசத்தில் இருக்கிறது. உலக மயக்கத்திலேயே தான் இன்னைக்கு உலகம் ஓடுது. எல்லாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததி. ஆனால் இது மத்தியில் தான் நம்ம எப்படி இருக்கணுமா? குற்றமற்றவர்களாக இருக்கணுமா? அல்லேலூயா சொல்லுங்க. குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆமாம். ரெண்டாவது கபடற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தியானித்தோம். குற்றமற்றவர்களை குறித்து சில காரியங்களை சொன்னேன். கபடு என்பது அது ஒன்றே ஒன்று தான், கபடற்றவர்கள். புறாவை போல கபடற்றவர்களாயிருங்கள். ஆமாம், புறாவுக்கு மாத்திரம்தான் இருக்கிற எல்லா பறவைகளை காட்டிலும் இந்த புறாவில் மாத்திரம்தான் பிச்சுத்தன்மை என்பதே கிடையாது. கசப்பு என்பதே புறா அந்த பறவையில் மாத்திரம்தான் கிடையாது. அப்போது நம்ம கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழணும். புறாவுடைய பல கேரக்டரை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுத்தேன். அது ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும். ஆமாம், கண் கலங்கின புறா அப்படின்னு இருக்கிறது. கண்மலையின் வெடுப்பில் தங்கியிருக்கிற புறா அப்படின்னு இருக்கிறது. உத்தமியே என் புறாவே என்று சொல்லி சூலமெத்தியை கூப்பிடும்போது புறாவைத்தான் அங்கே ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், கணவன் மனைவி, ஃபேமிலி லைஃப்பில், சபை காரியத்தில், ஊழியத்தில், பர்சனலில் ஒரு கபடற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். மூன்றாவதாக, இந்த தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படி இந்த பிரயாசத்தினுடைய பலன் வீணாய் போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி வாழணுமா? தேவனுடைய பிள்ளைகளாய் வாழணுமா? எப்படி பிள்ளைகளாக இருக்கணுமா? ஆமாம், எப்படி பிள்ளைகள்? தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி. நீங்கள் வேதத்தில் வாசிச்சா ஓசியா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனம், ஓசியா 1:10. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போல் இருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்லுவதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். எப்படியா நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு, ஜனம் அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல, நீங்கள் என் பிள்ளைகள் என்று சொல்லப்படும். இதே தீர்க்க தரிசனத்தை நீங்கள் வேதத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? அதுக்கு முன்னாடி யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை போடுங்க.
யோவான் 1:12 என் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனத்தை பாருங்க. 16-17 தொடர்ந்து 20 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் தான் நம்ம ஆவி கூட சாட்சி கொடுக்கிறாராம். நம்ம யாருன்னு? நான் கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை என்பதாக. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு பாடுபட்டால் அப்படியாகும். தேவனுடைய பிள்ளைகள்னு எப்ப வர முடியுமா? கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டால் தான் தேவனுடைய பிள்ளைன்ற அங்கீகாரம் வருமா? முதல்ல விசுவாசிச்சா வரும். ரெண்டாவது ஆவியானவர் நம்மோட ஆவி கூட சாட்சி கொடுக்கிறார் நான் தேவனுடைய பிள்ளைன்னு. மூணாவது சொல்றார் நான் பாடுபட்டால் தேவனுடைய பிள்ளை என்பதாகுமா. 19-20 வசனம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, எனக்கு தேவனுடைய பிள்ளைன்னா எனக்குன்னு ஒரு சுயாதீனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் விருப்பப்படுறத தேவ சித்தத்தின்படி செலக்ட் பண்றதுக்கு ஆண்டவர் ஒரு சுயாதீனத்தை ஆவியை கொடுத்திருக்கிறார். ரோமர் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லையா? வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்கள். யாரா? வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி. ஈசாக்கு குறித்து இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவன் இஸ்மவேல். ஆனா வாக்குத்தத்தத்தின்படி வந்தவன் தான் ஈசாக்கு. அதனாலதான் அவரை குறித்து அந்த சந்ததியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்பதாக. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்து பார்த்தா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று, இனி எப்படி இருப்போம்னு இன்னும் வெளிப்படல. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய அன்பினால நான் தேவனுடைய பிள்ளையா மாறினேன். இப்ப நான் இப்படி இருக்கிறேன் தேவனுடைய பிள்ளையா. ஆனா அவர் வெளிப்படும் போது எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தா அவர் வெளிப்படும் போது நான் அவருக்கு ஒப்ப சாயலில் இருப்பேன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். எப்பவா? தேவனுடைய பிள்ளை பாவம் செய்ய மாட்டான், அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அப்பனா மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாகும்படி இந்த பிரயாசத்தின் பலன் வீணாக போகணும்னா நீங்க ஓடினது பிரயாசப்பட்டது எல்லாம் வீணா போயிடக்கூடாது. அதுக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். ஒரே ஒரு வார்த்தை, அதன் அடிப்படையில் தான் நான் பிரசங்கம் பண்ண போறேன். மத்தேயு 5:9. மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இது நல்லா இருக்குல்ல? யாரு தேவனுடைய பிள்ளைகள்? யாரு தேவனுடைய புத்திரர்கள்? யாரு கர்த்தருடைய பிள்ளைகள்? மாசற்ற தேவனுடைய பிள்ளைகளாகும்படி. இந்த கர்த்தருடைய பிள்ளைன்னா எதை நம்ம வைத்து ஐடென்டிஃபை பண்ணலாம்? இவ்வளவு காரியம் சொன்னேன். ஆனால் பிரதானமாய் சொல்லுகிற புத்திமணி என்னவெனில், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமே. எப்போது சமாதானம் பண்ணுறதுலையும் விரும்பணும், சமாதானமாக வாழ்கிறதுலையும் விருப்பப்படணும். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்?
சமாதானத்தையே எப்போது விரும்புகிற பிள்ளைகள்லாம் கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சில ஆட்களுக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க பிடிக்கும். சில ஆட்களுக்கு பார்த்தா எப்போதும் பரபரப்பாகவே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எப்போதும் சில ஆட்களுக்கு பரபரப்பாகவே இருக்க பிடிக்கும். எப்பயுமே பிரச்சனையிலே வாழ்வாங்க சில ஆட்கள். எப்போதுமே யார் கூடயாவது பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டே இருக்கும் சில குரூப்பு. அந்த ஆட்கள்லாம் யோசிக்கணும், இப்படி இருந்தால் நீ கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது, பெயர் கிறிஸ்தவன், நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா சமாதானத்தை நேசிக்கணும், சமாதானத்தை விரும்பணும், சமாதானம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் காட். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்க. பிதாவாகிய தேவன் சமாதானத்தின் தேவனா? என்ன தேவனா? சமாதானத்தின் தேவன். இயேசு இந்த பூமியில வெளிப்படும் போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நமக்கு ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோள் மீது இருக்கிறது, அவருடைய நாமங்கள் அத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று சொல்றார், அவர் சமாதான பிரபு என்பதாக. அல்லேலூயா. கலாத்தியர் 5:22, ஆவின் கனி ஒன்று என்னதான்? சமாதானம் என்று போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். எப்போதும் சமாதானத்தை விரும்ப வேண்டும். சங்கீதம் 133ஆம் சங்கீதம் 1-3 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகோதரர்களை குறித்து ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாயிருக்கிறது. அது ஆரோனுடைய சிரசில் ஊற்றப்பட்டதுமாயிருக்கிற தாடி மயிரில் வழிகிறதும் வஸ்திரத்தின் அங்கிகளில் இறங்குறதுமாயிருக்கிற நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்களின் மேலும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறதா. அது என்னென்னைக்கும் ஆசீர்வாதத்தின் ஜீவனையும் உண்டாக்கும். அப்போ எல்லாரும் இணைந்து சமாதானத்தோடு வாழும்போது தான் ஆசீர்வாதம் நம் மேலே, நம் குடும்பத்தின் மேலே, நம்ம சந்ததியின் மேலே கர்த்தர் எல்லாவற்றிலும் ஊற்றுகிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா. இப்ப நான் உங்கள்கிட்ட பிரசவம் பண்றேன். ஃபேமிலிக்குள்ள வாழுவோம்ல, ஃபேமிலிக்குள்ள வாழ்றோம். எல்லாருக்குள்ளேயும் குறை இருக்கும். குறை இல்லாத மனுஷன் யாருமே கிடையாது. ஹியூமன் ஆல்வேஸ் எரர். எப்போதுமே தவறுகிறவன், தப்பு பண்ணுறவன், எப்போதும் மிஸ்டேக் எங்கேயாவது வந்துகிட்டே தான் இருக்கும். அதை பொறுத்து தான் ஃபேமிலிக்குள்ளே வாழ்க்கை இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இல்லையா சொல்லுங்க. ஆமாம். ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே முதல்ல பார்த்த நல்லவங்கன்னு பார்த்தவங்கெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படின்னு ஆயிரும். ஏன்னா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையில் கொஞ்ச நாள் கழித்து அப்படி ஒரு கேப் வரும், ஒரு எரிச்சல் வரும். நீங்கள் வாசித்தா ஆதியாகமத்திலிருந்து காயின் ஆபேல் நல்ல சகோதரர்கள் தான். ஆனால் 2 பேருக்குள்ள ஆபேலை பார்த்தோன்னே காயினுக்கு ஒரு பொறாமை வந்து அவனை கொலை செய்தான். தாவீது ஒரு நல்ல தகப்பன், அப்சலோம் மகன், 2 பேரும் ஒன்று போல தான் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அது விரிசலை உண்டாக்கி உறவுக்குள்ள ஒரு பெரிய சமாதான குலைச்சலை உண்டாக்கி அப்பா தாவீதையே எருசலேமை விட்டு துரத்தி விட்டான். ஆமென். ஆமாம். அப்சலோம் அம்னோன் எல்லாம் ஒரே பிரதர்ஸ் தான். ஆனால் 2 பேருக்குள்ளேயும் ஒரு சமாதான குலைச்சல், சமாதானம் இல்லை, சமாதான குலைச்சல் உண்டானது. லாபான் யாக்கோபு நல்ல மாமனார், நல்ல மருமகன் தான். ஆனால் இந்த மாமனார் மருமகனுக்குள்ள கொஞ்ச நாள் நல்லா போச்சு. 20 இயர்ஸ். முடிவு திரும்பி வரும்போது பஞ்சாயத்தில் தான் முடிஞ்சிச்சு. அப்போது ஒரு பெரிய சமாதான குலைச்சல் எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் இருக்குது. இருக்கா இல்லையா? ஆமாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, புரிந்து கொள்ள முடியல. கணவன் மனைவி இத்தனை வருஷம் கல்யாணம் முடிச்சோம், இன்னும் என்ன புரிஞ்சு கொள்ள முடியலையா? அது அப்படி வரும். புரிஞ்சு கொள்ளிட்டு டே பை டே ஒவ்வொரு காரியமும் நம்மளை கற்றுக் கொடுக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்ல இல்லையா? ஆமாம். சபைக்குள்ள ஒரு 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 10 பேர் ப்ரேயரில் இருந்தால் அந்த 10 பேருக்குள்ள பலவிதமான பஞ்சாயத்து இருக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறது 5 பேர் இருப்பான், 5 பேருக்குள்ளே பல பஞ்சாயத்து ஓட்டிடுவாங்க. ஒரு 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 கடைன்னு எடுத்துக்கிட்டால் கடையில் வேலை பார்க்குற ஒரு ஆள் 2 ஆள் இருந்தாலுமே அதுக்குள்ளேயே பல பஞ்சாயத்து வந்துடும், பிரச்சனை வந்துடும், ஏதாவது ஒரு போராட்டம் வந்துடும். ஒரு சமாதான குலைச்சலுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படி வந்துடும். எங்கேயாவது உறவுகளில் அங்கங்கே விரிசல்கள் வரும்,
சண்டைகள் வரும், போராட்டம் வரும், எல்லாமே வரும், வராமல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வரும். ஆனால் அதன் மத்தியில் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் என்று சொன்னால் நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக தான் இருக்கணும் மேக்சிமம். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. ஊழியர்களுக்குள்ள ஒரு கடிந்து கொள்ளுதல் வருது, ஒரு பிரச்சனை வருது. ஊழியர்களை கடிந்து கொண்டான் என்று போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஒரே சர்ச்சுக்குள்ள பல பிரிவினைகள் உள்ள போராடி கொண்டிருக்கிறது. லூக்கா 9ஆம் அதிகாரம் 46 வசனம், 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், இதிலெல்லாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா சீஷர்கள் 12 பேர் தான் இருக்கிறான். ஆனால் 12 பேருக்குள்ள யார் தங்களுக்குள்ள மேன்மை உள்ளவன் என்கிற ஒரு போராட்டம் வருகிறது. அங்கேருந்து ஒருத்தனை வாரான், நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரை, நான் அக்னியை இறக்கி எலியா செய்தது போல செஞ்சுட்டுமா அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். இப்படி போட்டி பொறாமைகள். ஒரு 12 பேர் தான் இருக்கிறான், ஒரு 2 பேர் தான் இருக்கிறான், ஒரு 10 பேர் தான் இருக்கிறான், ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் 4 பேர் தான் இருக்கிறோம். ஆனால் பலவிதமான போராட்டங்கள், போட்டிகள் குடும்பத்துக்குள்ளே போராடி கொண்டே இருக்கிறது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36லேருந்து 40ஆம் வசனம் வாசித்து பாருங்க. பவுலும் பர்னபாவும் தான் 2 பேரும் தான் ஊழியம் செஞ்சாங்க. பர்னபா தான் பவுலை கொண்டு போய் பேதுரு அப்போஸ்தலன்ட்ட கொண்டு போய் விட்டான். ஆனால் பவுல் பர்னபாவுக்குமே பஞ்சாயத்து வந்து 2 பேரும் பிரிந்து ஊழியத்துக்கு பிரிந்து போனார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இந்த மாதிரி பல போராட்டங்கள் மூத்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருந்தது, இளம் ஊழியக்காரர்களுக்குள்ள இருந்தது, திருச்சபைக்குள்ளே இருந்தது, குடும்பத்துக்குள்ளே இருந்தது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்குது, எல்லாருக்குள்ளே இருக்கு. ஆனால் இதன் மத்தியில் நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைன்னு நிரூபிக்கிறதுல தான் விஷயமே இருக்கு. பிசாசை எங்கே நீங்கள் வெட்கப்படுத்தணும்? இந்த பிரயாசத்தின் பலன் வீணாக போயிடக்கூடாது. இவ்வளோ ஊழியம் செஞ்சவன் சில சொல்லுவாங்க, எல்லாம் ஏசப்பாக்காக செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன், கர்த்தருக்காக செய்கிறேன் அப்படிம்பாங்க. எல்லாமே அப்படி கிடையாது. நீங்கள் பிரயாசப்படுறது வீணாக போயிடும். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இல்லைன்னா நீங்கள் படுற பிரயாசத்தின் பலன் என்னாகும்? வீணாக போயிடும். அப்போது நீங்கள் எந்தெந்த காரியத்தில், எந்தெந்த சூழ்நிலைகளில், எப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் வாழணும், தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அதைத்தான் நான் வேகமாக உங்களோட நான் பேச போகிறேன். ஒரு 3-4 காரியம்தான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரியா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தையும், லூக்கா 12ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்போம். எதிராளி உன்னை நியாயாதிபதியினிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படி நீ உன் எதிராளியோடு வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனோட நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்கும் மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். லூக்கா 12:58. உனக்கு எதிராளியானவன் உன்னை அதிகாரியின் இடத்திற்கு கொண்டு போகிற போது வழியில் தானே அவனிடத்தில் விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் அவன் உன்னை நியாயாதிபதிக்கு முன்பாக கொண்டு போய் விடுவான். நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடுப்பான், சேவகன் உன்னை சிறைச்சாலையில போட்டுருவான். ஒரு காரியத்தில் ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் மலை பிரசங்கம். நீதி நியாயத்தை பற்றி காரியத்தை கர்த்தர் பேசிட்டே வரார். அதுக்கு முன்னாடி உள்ள 2 வசனம் என்னன்னு வாசிச்சிங்கன்னா, உன் சகோதரன் பேரில் யார் ஒரு குறை உண்டாயிருக்குமானா நீ காணிக்கை செலுத்தி வரும்போது அந்த காணிக்கையை நீ வந்து செலுத்தாமல் காணிக்கை பெட்டி பக்கத்தில் வச்சுட்டு உன் சகோதரனிடத்தில் ஒப்புரவாயிட்டு திருப்பி வந்து காணிக்கை செலுத்து. நீ காணிக்கை செலுத்துறதை விட உன் சகோதரன்ட்ட ஒப்புரவாகிறது, சமாதானமாகிறது தான் நான் விரும்புகிறேன். அதுக்கப்புறம் தான் இந்த காரியத்தை இயேசு பேசுகிறார். எதிராளியானவன் நீ கொடுக்க வேண்டிய காரியத்தில் நீ வந்து ஏமாத்திக்கிட்டே இருந்த, ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்கு, நீ அவனை கொண்டு வழியில் போய்கிட்டு இருக்கும்போதே அவனோட ஒப்புரவாயிரு, சமாதானம் பண்ணிரு, அவனோட உடன்பட்டு, அதுக்காக நீ பிரயாசப்பட்டு. இல்லைன்னா அவன் நியாயாதிபதிகிட்ட கொண்டு போவான், நியாயாதிபதி உன்னை சிறைச்சாலையில் போட்டுருவான். உனக்கு பலன் வராது, உனக்கு விடுதலை வராது, உனக்கு ஆசீர்வாதம் வராது, உனக்கு நன்மை வராது. அப்படின்னா ஆண்டவர் இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசுற காரியம் என்ன? ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிட்டீங்களா? உங்க குடும்பத்தில்
கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வழியில இருக்கும்போதே நல்மனம் பொருந்துங்கள், சமாதானம் பண்ணுங்க. உங்க எதிராளி உங்களை விட பெரிய ஆளா இருந்தா, உலகத்தில் இருக்கிறவனை காட்டில நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் தான், அதுல மாற்றமே இல்லை. ஆனா இந்த உலகத்துல சில அதிகாரங்கள் இருக்கிறதே, சில பெரிய மனிதர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே, அவர்களுக்கு முன்பாக நம்ம போய் சிறைப்பட்டு போகாம, வெக்கப்பட்டு போகாம, பிரயாசத்தின் பலனை பார்க்கணும்னா போகும்போதே, வழியில இருக்கும்போதே நல்மரம் பொருந்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த வசனத்துக்கு துரிதமா சமாதானம் பண்ணுங்க. தேவனுடைய பிள்ளைகளை நீங்க தாமதம் பண்ணாதீங்க. உங்க கணவன் மனைவி பிரச்சனை, உங்க சகோதரர்கள் பிரச்சனை, உங்க ஊழியத்துல பிரச்சனை, உங்க ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை, பிசினஸ்ல யாராவதோட ஒரு பிரச்சனை இருந்தா டிலே பண்ணாதீங்க. சமாதானம் பண்றதுக்கு என்ன செய்யாதீங்க, டிலே பண்ணாதீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், நான் அப்புறம் பேசுறேன், நாளைக்கு போதும், அடுத்த வாரம் பார்த்துக்கிறான். இல்ல டோன்ட் டிலே. இம்மீடியட்டா போய் வழியிலே இருக்கும் போதே பிரயாசப்பட்டுருங்க, எப்படியாவது சமாதானம் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சிறையிருப்புக்கு போயிருவீங்க, நீங்க அடிமைக்கு போயிருவீங்க, விடுதலையாக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தில் இதுக்கு ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தா, நீங்க நாபாலை குறித்து உங்களுக்கு தெரியும், தாவீதை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அபிகாயிலை குறித்து அங்க போடப்பட்டிருக்கிறது. நாபால் அவனுடைய ஆடுகள், அவனுடைய தோட்டங்கள், அவனுடைய மந்தை மேய்ப்பர்கள் எல்லாவற்றுக்கும் தாவீது காவலாவே இருந்தான், எல்லாவற்றுக்கும் காவலா இருந்தான். அப்போ தாவீது நாபால் இடத்துல ஆளை அனுப்பி விட்டு ஆகாரத்தை கேட்குறான். சாப்பாடு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் இதெல்லாம் கேட்டு அனுப்பி விட்டு, ஆள் அனுப்பி விட்டு நாபால்கிட்ட போய் கேட்டபோது சொல்கிறான், நாபாலே உங்களுடைய மந்தை மேய்ப்பர்கள் எங்கள் பக்கத்தில் தான் இருந்தாங்க, நாங்கள் ஒரு நேரமும் உங்கள் மந்தை மேய்ப்பர் மேலே நாங்கள் கை வைக்கலை, உங்கள் ஆடுகளுக்கு நாங்கள் காவலாளியாக இருந்தோம், ஒரு சத்துருவும் தொடாதபடி நாங்கள் வேலி அடைச்சோம், பாதுகாத்தோம், நாங்கள் அரணை போல இருந்தோம். இப்போ ராஜா தாவீது ஆகாரத்தை கேட்குறாரு, அப்பத்தை கேட்கிறாரு, தண்ணி கேட்கிறாரு, துருத்தியில திராட்சரசம் கேட்கிறாருன்னு சொன்னபோது நாபால் குடித்து வெறித்து சொல்றான், அந்த தாவீது யாரு, அவன் யாரு, அவன் குடும்பம் யாரு, அவனை பத்தி ஒண்ணுமே தெரியாது, போ அப்படின்னு அனுப்பி விட்ட போது தாவீது எழும்பி, செத்த நாய், இவனுக்கு பாதுகாப்பா இவ்வளவு நன்மை செஞ்சோம், ஒரு நன்றி இல்லாம அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டு யுத்த வீரர்களோடு புறப்பட்டு போய் நாபாலை கொலை செய்ய போறான். ஆனா அதான் மேட்ரு. 10-11 பாருங்க. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக, தாவீது என்பவன் யார், ஈசாயின் குமாரன் யார், யார் தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரன் இந்நாளில் அநேகர், அவன் அப்படித்தானே ஓடி வந்திருக்கான். 11 நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திரிக்கவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ போடான்னு அனுப்பி விட்டான் கோபத்தோட. 18ஆம் வசனம் வாசிராஜா. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும், எல்லாரும் சொல்லுங்க, தீவிரமாய் கேட்கல, தீவிரமா அர்ஜென்சி புரியுது அவளுக்கு. நான் சிறைப்பட்டு போயிருவேன், எனக்கு அழிவு வரப்போகுது, அர்ஜென்சி தெரியணும். இன்னைக்கு தேவ ஜனங்களுக்கு, நீங்க சமாதானத்துக்கு போய் ஒப்புரவாகவில்லை என்றால் சத்துரு எந்த வழியிலேயாவது நம்மளை அழிக்க போராடுவான். அதுக்கு முன்னாடி உங்க பிரயாசத்தின் பலன் வீணாகாதபடிக்கு இன்றைக்கே தீவிரமாய் புறப்பட கர்த்தருடைய ஆவியானவர்களோட பேசுறார். அல்லேலூயா. நமக்கு எதுக்குங்க கசப்பு, வைராக்கியம், விரோதம்? தூக்கிடுவேன் பாரு நாபாலன்ட்டான். ஆனா அர்ஜென்சி யாருக்கு தெரியுது? அபிகாயிலுக்கு தெரியுது. தீவிரமாய் வாசிப்பா, தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்துக்கொண்டு கழுதைகளின் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. இதெல்லாம் எல்லாத்திலையும் சொல்லிக்கிட்டுலாம் இருக்கணும் அவசியம் இல்லை.
ஏன்னா எதிராளியானவன் வருகிறான். தாவீது நாவலை கொன்றுவான். அவன் ஜீவனோட தப்பி பிழைக்கணும்னா இதுக்கு ஒரே வழி, அபிகாயில் நீ தீவிரமா புறப்பட்டாதான் முடியும். நம்ம சில காரியத்தில் தப்பு வைக்கப்படணுமா, சில காரியத்தில் நம்ம குடும்பம் தப்பு வைக்கப்படணுமா, நம்முடைய சொந்தங்கள் தப்பு வைக்கப்படணுமா, நம்முடைய உடைமைகள் தப்பு வைக்கப்படணுமா, நீங்க இன்னைக்கே நல்மனம் பொருந்தும்படி தீவிரமாய் போய் சமாதானம் பண்ணுகிறதற்கு தேவனுடைய பிள்ளைகளாய் மாற உங்களை அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பிரயாசத்தின் பலனை வீணாய் போகாதபடிக்கு கர்த்தர் அந்த பலனை திரும்பி தர தேவன் நீதி உள்ளவர். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. 23 24 பாருங்க. அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதை விட்டு இறங்கி, எல்லாமே ஃபாஸ்ட் தான், எதுவுமே அப்படியே ஸ்மூத்தா அப்புறம் பண்ணிக்கலாம், அப்புறம் போய் சமாதானம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் கிடையாது. துரிதமாய் ஒப்புரவாகுங்கள், துரிதமாய் சமாதானம் பண்ணுங்கள் தேவ ஜனமே. கழுதை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். 32 35 வரைக்கும் பார்த்தா தாவீது அவளை சமாதானத்தோட போ. எவ்வளவு பாருங்க, தாவீது அபிகாயிலை நோக்கி, உன்னை இன்ற தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கு, என் கையை பழிவாங்காதபடிக்கு நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியா நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ ஆசீர்வதிக்கப்படுவ. நீ தீவிரமா என்னை சந்திக்க வராமல் இருந்தாயானால், எப்படியா தீவிரமாய் சந்திக்க வராமல் இருப்பாயானால், பொழுது விடியும் மட்டும் நாபாலுக்கு ஒரு நாயும் உயிரோட வைக்கப்படுவதில்லை என்று உனக்கு பொல்லாப்பு செய் எனக்கு இடம் கொடாது இருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு மெய்யாய் சொல்லுகிறேன் என்று சொல்லி 35 வாசிருப்பா. அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோட உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் நீ சொல்றேன், டிலே பண்ணாதீங்க. சிலர்கிட்ட ஆவியானவர் பேசுறாரு. கணவன் மனைவியா இருந்தாலும் சரிதான், சகோதரனா இருந்தாலும் சரிதான், குடும்பமா இருந்தாலும் சரிதான், எங்கேயாவது பணம் வாங்கின காரியமா இருந்தாலும் சரிதான், பணம் கொடுக்கிற காரியமா இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் காரியமாக இருந்தாலும் சரிதான், வேலையோ ஊழியமோ தீவிரமாக இன்னைக்கு போய் ஒப்புரவாயிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பிரயாசத்தின் பலம் என்ன ஆயிடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது, தீவிரமாக போயிடணும். நான் சொல்கிறேன், முதல் பாயிண்ட்டு, துரிதமான சமாதானத்துக்கு முனையுங்கள். என்னதான்? துரிதமான சமாதானத்துக்கு, தீவிரமான சமாதானத்துக்கு ஓடி போங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 16 அதிகாரம் 14 15 பாருங்க. ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானம் உள்ளவனோ அதை ஆற்றுவானா. ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு, அவனுடைய தயை பின்மாறி பெய்யும். ஆமா, துரிதமா செயல்பட்டா எல்லா கோபத்தையும் மாற்றிடலாம். ஆமே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, லேட் பண்ணாதீங்க, ஒப்புரவாக லேட் பண்ணாதீங்க, சமாதானம் பண்ண தாமதம் பண்ணாதீங்க, தீவிரமாக இன்னைக்கு புறப்பட்டு போய் சமாதானம் பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அது மனைவியாக இருந்தாலும் சரி தான், புருஷனாக இருந்தாலும் சரி தான், டோன்ட் டிலே. ஆமாம், டிலே பண்ணாதீங்க. ரெண்டாவது, 2 சாமுவேல் 16 அதிகாரம் 13 சமாதானத்துக்கு 2வது படி சொல்றேன். அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்தில் அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றி கொண்டே வந்தான். 3 விதத்துல தாவீத இவன் செய்யறான். 1, வாயால கெட்ட வார்த்தையா பேசி, 1 தூஷணமான வார்த்தையை பேசி அவனை கேவலப்படுத்துறான். 2வது, அவனுடைய கேரக்டரை தப்பா பேசுறான். 3வது, பிசிக்கலாவே கல்லெறிஞ்சி
மண்ணை தூக்கி போட்டு அவன் மேலே அடி விழுது ஃபிசிக்கலாக. 3 விதத்துலையும் அவனை வந்து துன்பப்படுத்துகிறான். ஆனால் தாவீதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணா? சமாதானத்தை விரும்புகிறவன் எப்படி ரிப்ளை பண்ணா? நோ ரிப்ளை, நோ ஆர்டர், எதுவுமே செய்யலை. கூட இருக்கிறவன்லாம் சொல்கிறாங்க, வெறியோட சொல்கிறான், எப்பா ராஜா இன்னைக்கு இவனை கையில் கொடுங்க, தூக்கிடுறோம் அப்படிங்கிறான். தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கீப் குவைட். சமாதானத்துக்கு 2வது படி என்ன தெரியுமா? சிலது தீவிரமாக துரிதமாக சமாதானம் பண்ண போகணும், சிலதில் அமைதியாக இருந்தால் தான் சமாதானம் ஆகும். ஆமேன்னு சொல்லுங்க. சில நேரம் நீங்கள் வேகப்படுத்திடக்கூடாது. இதில் கொண்டு போய் அவன் தூசிச்சிட்டு இருக்கான், அவன் கல்லறிஞ்சிட்டு இருக்கிறான், இல்லை இல்லை, இது நிமித்தம் கர்த்தர் எனக்கு நன்மை உண்டாக பண்ணுவாராக என்று சொல்லி தாவீது வந்து அமைதியாக போனான் இருக்கு. ஆமீன் சொல்லுங்க. அப்துல் கலாம் இப்படி ஒரு வார்த்தை வந்து அவருடைய கோட்ஸ், ஒவ்வொரு கோட்ஸ்ன்னு இருக்கும்ல, அப்துல் கலாம் கோட்ஸ் அப்படி ஒன்று இருக்குது தெரியுமா? அதில் இப்படி ஒன்று வாசித்தேன். நெவர் எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் டு எனி ஒன். நெவர் எக்ஸ்பிளைன் yourself to anyone, because the person who likes does not need it, and the person also dislike, you will not believe it. உன்னை குறித்து நீ யாருக்கு விளக்கம் அளிக்க வேண்டாம், ஏனென்றால் உன்னை விரும்புகிறவர்களுக்கு அது தேவையற்றது. உன்னை விரும்பாதவர்கள், எதிர்ப்பவர்கள் என்னதான் விளக்கம் சொன்னாலும் அதை நம்ப போவதே இல்லை. சமாதானம் எப்படி பண்ணணும் தெரியுமா? அமைதி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மௌனமா இருங்க. சில காரியத்தில் தீவிரமாக செய்யப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. கணவன் மனைவி காரியத்தில் உட்காந்துட்டு பொறுமையாக இருப்போம்னு உட்காந்துட்டா அந்த அக்கா பொறுமையாக அவங்க அம்மா வீட்டில் இருந்துருவா. ஆமேன்னு சொல்லுங்க. தீவிரமாக போயிடணும். அப்புறம் சிறையிருப்பு தானே. தனிமையாக இருக்கிற காலமெல்லாம் என்னதுதான்? அபிகாயில் அதை அறிந்ததுனால தான் தீவிரமாய் ஏறினாள், தீவிரமாய் கழுதையின் மீது ஏறினாள், தீவிரமாய் அப்பத்தை துருத்தியை ஆயத்தப்படுத்தினாள், தீவிரமாய் புறப்பட்டாள். வழியில் இருக்கும் போதே நல்மரம் பொருந்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், எவ்வளவு அமைதியாக இருக்க முடியுமோ அமைதியாக இருங்க. அது சமாதானத்தை சில நேரம் உண்டாக்கும். சில நேரம் ரிப்ளை பண்ணி தான் பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு இருப்பீங்க. சில நேரம் அவங்க பேச நம்ம பேச, அவங்க பேச நம்ம பேச வேணாம். பேசுகிறாங்களா, அமைதியாக இருங்க. சில மௌனம் உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து விடும். சில நேரம் நீங்கள் பேசாமல் இருக்கும்போது மூடனும் ஞானவான் எனப்படுவான் என்று இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்கீங்களோ, நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அதே 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பாருங்க. 2 சாமுவேல் 19:18. அவர்கள் ராஜாவின் வீட்டாரை இக்கரைப்படுத்தவும் அவன் விரும்பும் காரியத்துக்கு உதவவும் ஒரு படகு இக்கரையில வந்தது. அப்பொழுது கேராவின் குமாரனாகிய சீமேயி யோர்தானை கடக்க போகிற ராஜாவுக்கு முன்பாக தாழ விழுந்தான். எப்படி பேசணுமே, எப்படி விழ வச்சுட்டார் பாருங்க கத்த. நீங்க மௌனமா இருங்க. ஏற்கனவே தாவீது யுத்தத்தில் இருக்கிறான், ஏற்கனவே போராட்டத்தில் இருக்கிறான். அந்த நேரத்தில் வாயை கொடுத்து திரும்பி 2வது யுத்தத்துக்கும் 2வது போராட்டத்துக்கும் நீங்கள் போகாதிருங்கள். மௌனமாக இருந்து அந்த இடத்தை விட்டு கடந்து போங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சத்துருக்களை தாழ விழ பண்ணுவார். சைலண்ட். நான் சொல்கிறேன், சைலண்ட்டை மாதிரி, அமைதியை மாதிரி பவர்ஃபுல் வெப்பன்ஸ் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்க முடியாது. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஏற்கனவே போராட்டத்தில் இருக்கும்போது திருப்பி எதுக்கு இன்னொரு பிரச்சனையை இழப்பணும்? அமைதியாக இருப்போம். பிரைஸ் காட். 3வது சொல்கிறேன், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஆனாலும் நான் 3 நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். ஆமென்.
யூதர்களுடைய முறைமை, இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறைமை என்ன? அமாவாசை தோறும் பந்தி இருந்து பலி செலுத்துகிறது தான் அவங்களுடைய வேலை. யோபு இதை தினந்தோறும் செய்தான் என்று யோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைங்க பேச்சிலேயோ நடக்கையிலையோ கிரியைகளிலேயோ சிந்தையிலையோ ஏதாவது செஞ்சிருவாங்களேன்னு சொல்லி டெய்லி அவன் பலி செலுத்துவான், டெய்லி விருந்து வைப்பான். அதை தங்களுடைய குடும்பத்தில் விருப்பப்படத்தக்கவர்களெல்லாம் சேர்த்துக்குவாங்க. யோபு இதை தினந்தோறும் செய்தான். ஆனால் அமாவாசை தோறும் தான் யூதர்களுடைய முறைமை செய்வான். நாளைக்கு அமாவாசை, உங்கள் அப்பா என்னை கண்டிப்பாக கூப்பிடுவார், பந்தியில் உட்கார வைப்பார், கூப்பிட்டு என்னை கொல்றதுக்கு தான் கூப்பிட்றாரு மனுஷன். அதுக்கு காட்டிலும் எனக்கு தவணை கொடு. எங்கே போகிறப்பா? நான் பெத்லகேம் போகிறேன், என் சகோதரன் பலி கூப்பிட்டுருக்கிறான், விருந்துக்கு போகிறேன், என்னை அனுப்பி விடும்படி யோனத்தான் இடத்துல தவணை கேட்டான். யோனத்தான் கேட்டான். தாவீது இருக்கிற இடம் காலியாகவே இருந்துச்சு. சவுல் கேட்குறான், நேற்றும் இன்றைக்கும் தாவீதின் இடம் காலியாகவே இருக்கு, என்ன பிரச்சனை? இங்கே பாருங்க, சில நேரம் நம்மளுடைய பிரசன்ஸ் அங்கே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, சமாதானத்தை விரும்பணும்னா சில இடத்துல இருக்காதீங்க. விளங்கலை? இடத்த காலி பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இடத்த காலி பண்ணுங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அழிஞ்சு போகாமல் இருக்கணும்னா, சமாதானத்தை விரும்பணும்னா இடத்த விட்டு போயிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சில நேரம் துரிதமாய் சமாதானம் பண்ண ஒப்புரவாகுங்கள், சில நேரம் மௌனமாக இருந்து சமாதானத்துக்கு விரும்புங்கள். 3வது நான் சொல்றேன், சில இடத்தை விட்டே போயிருங்க. அந்த ஆள் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. சண்டையும் வர்றதுக்கு முன்னாடி, சில மன உளைச்சல் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்தை விட்டு வெக்கேட் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நீங்க விரும்புங்க. 4வது சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8, 9 வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன்ப்பா, நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். நோ ப்ராப்ளம், சிம்பிள். எனக்கு பீஸ் தான் வேணும், எனக்கு சமாதானம் வேணும். என்ன வேணாலும் எடுத்துக்கோ, எங்க வேணாலும் போ. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது சோவாருக்கு போகிற வழி கர்த்தரின் தோட்டத்தை போலவும் அது எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அவன் ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதம் குமாராவுக்கு புறப்பட்டு போனான். ஆனால் அவன் லோத்துவை விட்டு பிரிந்த போது கர்த்தர் ஆபிரகாமை கண்களை ஏறெடுக்க சொல்லி, வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கிப்பா, நீ பார்க்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கு நான் தருவேன்பா அப்படின்னு கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் எதை விரும்பினா? சமாதானத்தை விரும்பினா. சண்டையை விரும்பினான்னா, ஆபிரகாமுக்கு சண்டை போட தெரியாமலையா? லோத்துவை பிடிச்சிட்டு போகிறாங்க 4 ராஜாக்கள், அவன் மனைவி பிள்ளைகளை. 318 பேர் தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து அவர்களை தான் மட்டும் துரத்தி ஓவா மட்டும் திருப்பி கொண்டு வந்து எல்லா சிறையிருப்பையும் திருப்பி கொண்டு வந்தான். ஆபிரகாம் சகோதர சிநேகிதத்தையும் சமாதானத்தையும் விரும்பினான். தம்பி, நீ கூட இருந்தா பஞ்சாயத்து, நீ தள்ளி இருந்தா நான் உனக்காக யுத்தம் பண்ண வருவேன், 18ஆம் அதிகாரத்தில் உனக்காக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவேன். ஆனால் பக்கத்தில் நீ என் கூட இருந்தீன்னா தோத்துறோம். சில ஆளை பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அதுக்காக வீட்டுக்காரியை சொல்லலை, புருஷனும் சொல்லலை, சில ஆட்கள் கூட இருக்க தேவையில்லை. ஆமென் சொல்லுங்க. நான் எப்பயுமே ஒன்று சொல்றது ஒன்று தான், ஆண்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் போதும், பெண்களுக்கு சுவிசேஷம் சொன்னால் போதும். ரொம்ப உற்சாகத்தின் மிகுதியில் ஆண்கள் பாஞ்சு போய் பெண்கள்கிட்ட ஓவர் சுவிசேஷம், அது ஒப்புரவெல்லாம் ஆகாது. ஆமாம், மைனஸும் ப்ளஸ்ஸும் சோதரம், ப்ளஸ்ஸும் உங்கள்கிட்ட தானடா கால்குலேஷன் கேட்குறேன். தோத்திரம். சில ஆட்களுக்கு ஓவர் உற்சாகத்தில் பெண்கள்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறோம், நாங்கள் ஆண்கள்கிட்ட சொல்கிறோம். வாலிப பிள்ளைகளுக்கும் சரி தான், பெரியவங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பெண்கள் உங்கள் வாலிப பிள்ளைகள்கிட்ட சொன்னால் போதும் சுவிசேஷம், நீங்கள் ஆண்கள்கிட்ட சொன்னாலே எங்களுக்கு போதும். தோத்திரம். நீங்கள் ஓவராக பொங்கலாயிட வேண்டாம். தோத்திரம். அப்படி ஒன்றும் ஒப்புரவாயிட வேண்டாம். பிரைஸ் காட். சில ஆளை தள்ளி தான் வைக்கணும். சுவிசேஷமாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும். ஆமாம், தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. ஆமேன். உடனே
இந்த காரியத்தில் சில ஆளை பிரிச்சிடணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே? தூரமாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாம் பிரிஞ்ச பிறகு பாருங்க, யுத்தத்தில் போய் யுத்தம் பண்ணி அவங்கள டெலிவரி பண்ணான். 18ஆம் அதிகாரம், லோத்துக்கு ஒரு பிரச்சனைனா கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணான், போராடுறான். சில ஆளை தூரமாக வச்சு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. தோத்திரம் பக்கத்தில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. கூட வச்சுருந்தீங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கும் எனக்கும் பஞ்சாயத்து தான். யாராக இருந்தாலும் சரி தான். சில ஆளை தள்ளி வைங்க. சில ஆள் தள்ளி இருந்தால் தான் உங்களுக்கு சமாதானம். அது மருமகள் சில காரியத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவி புருஷன் வந்து தகப்பன் தாயை விட்டு பிரிந்து அப்படின்னா இது கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருப்பா, கூட இரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில கேரக்டர் செட் ஆகி வர்றது வரைக்கும் போட்டும், தள்ளி வைங்க, தப்பே இல்லை. சமாதானம் முக்கியமா இல்லையா? சொல்லுங்க. சில நேரம் ஒரே ஒரு பிள்ளைய வச்சுட்டு அந்த பிள்ளைய தள்ளி வச்சிட முடியாதுல்ல, வேற வழி கிடையாது. ஒரு பையன்தான் இருப்பான், அந்த பையனையும் இழுத்துட்டு போகிற மருமகள் இருந்தால் பெரம்ப தான் கையாடணும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு மகள் இருக்கா, ஒரு மகன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் என்ன செய்யணும்? கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வாழ தெரியணும். புருஷனுக்கும் விவேகமுள்ள புருஷனாக வாழ தெரியணும். மனைவியும் புத்தி உள்ள ஸ்திரியாக வீட்டை கட்ட தெரியணும். ஆமேன். அதில் கொண்டு போய் அம்மா அப்பாவை பிரிச்சுட்டு மகனை இழுத்துட்டு வர்ற வாலிப பிள்ளைங்களாம் கவனம். கெட்ட போகிற வீட்டில் நீங்கள் போனால் சமாதானம் உண்டாகணும். இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு உங்களுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன், பிரதர்ஸ் உங்களுக்கு தான் சேர்த்தான் சொல்கிறேன், தம்பிமார்களுக்கும் சிலதை தீவிரமாய் சமாதானம் பண்ண துரிதப்படுங்கள். சில நேரம் மௌனமாக இருந்து சமாதானத்துக்கு காரியங்களை வாய்க்க செய்யுங்க. சில நேரம் என்ன செய்யணும்? அந்த இடத்த விட்டே காலி பண்ணுங்க. நீங்கள் அந்த இடத்துல இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்ம இந்த கல்யாணத்தில் இல்லாட்டாலும் பரவாயில்ல, கல்யாணம் ஒழுங்காக நடந்தால் பரவாயில்லப்பா, நம்ம போகிறதுனால பஞ்சாயத்து வருவான்னா போக வேண்டாம். ஹலோ, நீங்கள்லாம் பீஸ் மேக்கர்னு நினைக்கிறேன், பஞ்சாயத்து மேக்கராக மாறிடாதீங்க. ஆமேன். நீங்களாம் என்ன பீஸ் மேக்கர், ஃபைட் மேக்கராக மாறிடக்கூடாது. லோத்துவை தள்ளியே வச்சிருங்க. அவன் பிரிந்து போகிறவன், அழைக்கப்படாதவன், உடனடி தீர்வை விரும்புகிறவன், உலகத்தில் உள்ளவைகள் மீது நோக்கமாக இருக்கிறவன். இந்த கூட ஆள் கூடலாம் ட்ராவல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சமாதானம் முக்கியம். சில ஆளெல்லாம் தள்ளி இருந்தால் தான் நமக்கு சமாதானமே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? சரி, ஜெபம் பண்ணி முடிப்போம். கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவில் நான் குற்றமற்றவனாக இருக்கணும், கபடற்றவனாக இருக்கணும். தேவனுடைய மாசற்ற பிள்ளை, தேவனுடைய பிள்ளை எப்போதும் சமாதானம் பண்ணுகிற பிள்ளையா இருக்கணும். சமாதானத்தை நேசிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா அம்மாக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் பிள்ளைகள் உள்ள போய் சமாதானம் பண்றதுக்கு உள்ள நுழையணும். ஆமேன். கணவன் மனைவிக்குள்ள கேப் விழவே கூடாது. விழுந்ததுன்னா பேய் உள்ள நடுவில் இருக்குன்னு அர்த்தம். ஆமா, எழுப்புங்க எல்லாரும். இடமே கொடுத்துடக்கூடாது. அபிகாயிலை போல இன்றைக்கு தீவிரமாய் சமாதானத்துக்கு போங்க, இல்லைன்னா அழிக்கப்பட்டு போயிடுவோம். அல்லேலூயா. தாவீது, உன் இடம் காலியா இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ இல்லாம இருந்தா அந்த இடம் சமாதானமா இருக்கா, நோ ப்ராப்ளம். நான் இந்த சில இடத்துலலாம் இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னா தோத்திரம் போட்டு போயிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு நான் சமாதானத்துக்கு வருகிறேன். அந்த இடத்துல நான் இல்லாட்டாலும் பரவாயில்ல. ஆமேன். நம்மளால நம்ம பேசி, ஏற்கனவே பஞ்சாயத்தில் இருக்கேன், திருப்பி நான் பேசி வாயை கொடுத்து சண்டையை போட்டு கூட இருக்கிறவங்களாம் பலமுள்ளவன் தான். இப்பயே சிமேயை தூக்குனா தூக்கிடுவான். வேண்டாம். ஏற்கனவே நான் பிரச்சனையில் இருக்கேன், ஏற்கனவே எருசலேமை விட்டு வெளியே போகிறேன், ஏற்கனவே என் மகன் குடஞ்சிக்கிட்டு இருக்கான். இந்த பஞ்சாயத்தில் நான் இன்னொரு பஞ்சாயத்தை கூட்டவா? கீப் குவைட். அமைதியாக இருப்பது ரொம்ப சந்தோஷம். மௌனமாக இருங்க, சமாதானம் உண்டாகும். அதே சிமேயை காலில் விழ வைப்பா. சில ஆளை விட்டு விலகியே இருங்க, அதான் உங்களுக்கும் எனக்கும் சமாதானம். தரிசனம் நிறைவேறும், வாக்குத்தத்தம் நிறைவேறும்.
சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவனுடைய அல்லேலூயா